அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் மிருகசிரிசம் 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, லாபஸ்தானத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதம் பகையை வளர்த்து கொள்ளாமல் பாதுகாத்து கொள்வது நல்லது. வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க. பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு, அதற்கு உண்டான பலன்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகலாம். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய உங்களுக்கு கவலை ஏற்பட்டு நீங்கும். பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த சஞ்சலம் நீங்கக்கூடிய வகையில் இருக்குது. கலைத்துறையில் உங்களுடைய மனதில் ஒரு தெம்பு உண்டாகக்கூடியதாகவும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்தை முயற்சிக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசுவது பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியதாகும். தெய்வத்தை வழிபட நன்மைகள் உண்டாகலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு தடங்கள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் நன்மைகளை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருப்பீங்க. வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் சிறிது காலம் அதனை ஒத்தி போடுவது நல்லது. பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் அதற்கு தக்க வருமானமும் வெகுமதியும் உங்களுக்கு கிடைக்கலாம். நல்லோர் சிலரை சந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் புதன்கிழமை தோறும் நீங்கள் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று கருடாழ்வார்களை வழிபட்டு வர உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம், தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணத்தில் உங்களுக்கு பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். மனதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். மிதுன ராசியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், பணி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கௌரவம் மற்றும் மதிப்பு உயரக்கூடியதாகும். காதல் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீங்கள் காண்பிப்பீங்க. பொருளாதார ரீதியாக உங்களுடைய செல்வ நிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு பெண்ணின் உதவியால் நிதி உதவி உங்களுக்கு உயரும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தாரிடம் இருந்து நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த தொந்தரவுகள் உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கிரக நிலையில் நல்ல ஒரு வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படலாம். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அதிகாரிகளுடைய ஆதரவால் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சக வியாபாரிகள் தங்களுடைய உதவியை நாடி வருவாங்க. சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான ஒரு முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சக வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான ஒரு நிலை ஏற்படும்.
மாணவர்களுடைய ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டி இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம், தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் நிமித்தமான நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டது. சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் அப்படின்னு பார்த்தா 20, 22. அதிர்ஷ்டமான ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 7, 9. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பல அதிசய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே நல்ல ஒரு வருமானம், வெகுமதியை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சிலரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் ஏற்படும். தொழில் நிமித்தமான நல்ல ஒரு மாற்றம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அடுத்தவர்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய தொழிலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிசயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது கணவன் மனைவிக்கு இடையே திடீரென இடைவெளி ஏற்படலாம். பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே ஆலோசித்து செய்வது நல்லது. மேலதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் நீங்கள் செயல்படுத்துவதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவதும் குடும்ப அமைதியை தரும். நண்பர்கள் உறவினர்கள் விலகிச் செல்வது போல இருக்கும். விட்டு பிடிப்பது நல்லது. குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. மாற்று கருத்துக்களை மற்றவர்களுடன் கூறாமல் இருப்பதும் நன்மை தரும். எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து செய்வது நன்மை தரும். முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முருகனுக்கு பால் பாயாசம் நிவேதமாக செய்து வணங்கி வர பல நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். மனக்கவலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான யோகமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. மேஷராசியை பொறுத்தவரை பொது வருடத்தில் முதல் உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும், சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனசங்கடம் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய திட்டங்கள் போடுவதற்கு ஏற்றமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க கவனம் செலுத்தலாம். கலைத்துறையில் பணவரவு அதிகரிப்பதில் வெற்றி காணக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.